Hi, welcome to T2H channel. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா லேடிஸ்க்கு தேவையான விஷயம் தான். இப்போ நிறைய பேர் லேடிஸ் வந்துட்டு நிறைய ஜாப்ல வந்துட்டு சீஃப் பொசிஷன்ல இருக்காங்க. சோ அப்படி அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நிறைய கவர்மெண்ட், பிரைவேட் எல்லா துறையிலயுமே அலுவலகங்கள் எல்லா இடத்துலயுமே தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்துட்டே இருக்குது. அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, அர்ப்பணிப்பு, நேர மேலாண்மை இந்த மாதிரி செயல்பாடுகள் தான் அவர்களுக்கு வந்து பதவி உயர்வை பெற்றுக் கொடுக்குது. ஆண்களுக்கு இணையாக இத்தகைய உயர் பதவியை அலங்கரிக்கும் போது ஒரு சில பிரச்சனைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு ஒரு மலர் கிரீடமாக அமைந்தாலும் பலவித எதிர்விளைவுகளையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படுது. அதிலும் பெண் தலைமையை ஏற்கும்போது சில ஆண்கள் அதை விரும்புவாங்க அப்படின்றது கிடையாது. சில பேருக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபேக்சுவேஷன் இருக்கும். ஸோ அது வந்து அவங்களோட குணமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ எல்லாருக்குமே இது இருக்குது. இப்போ ஒரு பெண் தலைமை அப்படின்னதும் அவர்களிடத்துல ஒரு வித தாழ்வு மனப்பான்மை வேரூன்றி விடும். பெண் அதிகாரிகளின் உத்தரவுகளை மீறி நடக்கிறதுக்கு சில பேர் முயற்சிப்பாங்க. தலைமை பொறுப்பை வகிக்கும் பெண்ணை காட்டிலும் தனக்கு அதிக திறமை இருக்கிறதா காட்டிக்க முயற்சி செய்வாங்க. இந்த பதவிக்கு இவங்க தகுதியற்றவர் அப்படின்னு சில குற்றச்சாட்டுகள்லாம் வர ஆரம்பிக்கும். தலைமை பொறுப்பில் இருக்கும் பெண்கள் இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும், மனப்பக்குவமும் வேணும் அவங்களுக்கு. அதற்காக தனக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களிடம் அதிகார தோரணையோ இல்லை கடுமையாக நடந்துக்கிறதோ இல்லை ரொம்ப ஒரு கோபமாக நடந்துக்கிறதோ இருக்கக்கூடாது. சக பணியாளர்களுக்கு பாஸாக இருப்பதற்கு தன்னுடைய திறமையை நிரூபிக்க பொறுமையோடு நடந்துக்கணும். அவர்களின் நடவடிக்கைகள் மனம் நோகும்படி அமைந்தாலும் சகிப்புத்தன்மை கொண்டிருக்க வேண்டும். டக்குன்னு டென்ஷன் ஆகி யாரையும் திட்டிடக்கூடாது. இதில் மன வருத்தப்பட வைக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண் தலைமை பதவியில் இருப்பதை உடன் பணிபுரியும் சில பெண்களை விரும்ப மாட்டாங்க. என்னை காட்டிலும் எந்த விதத்தில் அவங்க தகுதியானவங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆண்கள் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம்னாலும் பெண்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. ஸோ இதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உழைப்பு எங்களுடையது, பதவி புகழ் எல்லாம் இவங்களுக்கா அப்படின்னு நினைப்பாங்க. ஒட்டுமொத்த பணியாளர்களோட கூட்டு முயற்சியால் நிர்வகிக்கப்படுறது தான் அலுவலகமாக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத அவங்களுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் நிரூபிக்கணும். நாளை நான் வகிக்கும் இதே பொறுப்புக்கு நீங்கள் யார் வேணாலும் வரலாம், அதுக்கு உங்களை தகுதியானவங்களாக நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம கூட பணிபுரிகிற ஒர்க்கர்ஸ் கிட்ட இதையெல்லாம் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தணும். தலைமை பொறுப்புக்கு வருபவங்க கையாள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லார்கிட்டையுமே எண்முகத்துடனும் பக்குவமாகவும் பேசும் சுபாவம் கொண்டவர்களாக தங்களை வெளிக்காட்டிக்கணும். ஸோ அப்படி வெளிக்காட்டிட்டோம் அப்படின்னா எல்லார்கிட்டையுமே நல்ல நேம் வாங்க முடியும். மற்றவங்க மத்தியில் உங்களை எளிதில் ஈர்க்க வைத்து விடும் ஏதேனும் தவறு நடந்து விட்டால் அந்த சமயத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களோட அணுகுமுறை மென்மையானதாக இருக்க வேண்டும். அதே நேரம் மீண்டும் இது போல் தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்கோட மனசில் நம்ம விதைச்சிடணும். தங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்துழைக்கவில்லை அப்படிங்கிறதுக்காக பலர் முன்னிலையில் நம்ம எந்த ஒர்க்கர்ஸையும் அவமானப்படுத்தக்கூடாது. நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த விதத்தை வச்சு சம்மந்தப்பட்டவரே தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி நம்ம நடந்துக்கணும். குழுவாக இணைந்து செய்த வேலைகள் வெற்றிகரமாக முடியும் போது குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும் பாராட்டக்கூடாது. ஸோ அந்த குழுவுக்கே நம்ம பாராட்டு கொடுக்கணும். யாருக்கும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது, வேறுபாட்டை உருவாக்கக்கூடாது. அனைவரையும் பாரபட்சம் இன்றி நடத்துறது தான் தலைமை பொறுப்புக்கு அழகு. சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் அதை உடனே செய்து முடிக்கிறவங்கள சக ஊழியர்கள் முன்னிலையில் பாராட்டணும். அது மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு உயரிய மதிப்பை ஏற்படுத்தி தரும். அதுபோல் பாராட்ட தாங்களும் பெறணும் அப்படிங்கிற எண்ணம் மற்றவங்களும் விரும்புவாங்க. ஒருவரை பாராட்டும் போது பயன்படுத்தப்படுற வார்த்தைகள் மற்றவர்களை குறை கூறுவது போல இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் முன்னாடி உண்மையான உழைப்பு மதிக்கப்படணும். ஒரு முக்கியமான காரியம் பற்றி முடிவெடுக்கும் போது அது பற்றி எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். அந்த முடிவை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட கருத்து கேட்கணும். இது வந்து ஒரு நல்ல அணுகுமுறையாகவும் இருக்கும். அந்த முடிவோட விளைவு எப்படி இருந்தாலும் அது தனிப்பட்ட முறையில் தலைமையை பாதிக்காது. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும். அதுதான் நல்ல தலைமை பண்பாக அமையும். அதுவே மேலிடமும் எதிர்பார்க்கும். இந்த மாதிரி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்மளோட தலைமை பொறுப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.